மச்சி கேக்குதா? காபாவில் நடந்த 5வது T20 மேட்ச் மழையால முழுசா முடியலன்னா கூட மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் கேப்டன் மிட்செல் மார்ஷ் ஒரு மேட்டர் சொன்னாரு பாரு, அது எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துருச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? வழக்கமா தோத்துட்டா மற்ற கேப்டன்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. ஆனா இந்த மார்ச் ரொம்ப ஒரிஜினலா நம்ம இந்திய டீமை பாராட்டி அவங்க டீம் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. வெறும் பாராட்டு மட்டும் இல்லப்பா, நம்ம சூர்யாபாயோட கேப்டன்சியை மட்டும் அவர் புகழல, நம்ம இந்திய பிளேயர்ஸ் கிட்ட இருந்த ஃபிட்னஸ், காட்டடி நம்பிக்கை, கிரிக்கெட் மேல அவங்க வச்சிருந்த வெறி, இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து அப்படியே புகழ்றாரு. மார்ஷோட இந்த பேச்சு இருக்கு பாரு, அது கிரிக்கெட் ஃபேன்ஸ் மனசையே வின் பண்ணிருச்சுன்றதான் சொல்லணும். ஆமா மச்சி, இந்த ஃபுல் நியூஸும் உனக்கு தெரியணும்னா நீ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். நீயும் நம்ம இந்தியன் டீமோட வெறித்தனமான ஃபேன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாரு. மச்சி, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் நடந்த இந்த 5வது கடைசி T20 மேட்ச் காபா கிரவுண்டில் நடந்துச்சு. இந்த மேட்ச் 2 டீமுக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்தியா ஏற்கனவே அந்த சீரீஸ்ல 2-1 முன்னாடி இருந்துச்சு. இந்த மேட்சையும் ஜெயிச்சிருந்தா கோப்பையை கம்ப்ளீட்டா நம்மளுக்கே கொண்டு வந்திருப்போம். ஆஸ்திரேலியா கேப்டன் மிட்செல் மார்ஷ் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் போட முடிவு பண்ணாரு. ஈவினிங் டைம்ல இருக்கிற பணியை எங்க பவுலர்ஸ் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே ஷாக் கொடுப்பாங்கன்னு அவர் நினைச்சாரு. நம்ம இந்திய டீம்ல வழக்கம் போல இளம் ஜோடிகளான அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்கினாங்க. இந்த சீரீஸ்ல இவங்க 2 பேரும் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி நடக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். முதல் ஓவரை போட லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் பென் டுவார்ஷுயிஸ் வந்தாரு. அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. முதல் 3 பால்ல 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா தான் ஆடினாங்க. ஆனா 4வது பால்ல அபிஷேக் கிரீஸை விட்டு வெளியே வந்து ஆஃப் சைட்ல ஒரு அட்டகாசமான 4 அடிச்சாரு. பால் நேரா பவுண்டரிக்கு போச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பால்ல மறுபடியும் ஒரு பிக் ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா இந்த வாட்டி பால் ரொம்ப மேல போச்சு. ஒரு செகண்ட் எல்லாரோட மூச்சும் நின்னு போச்சு. மிட் ஆஃப்ல நின்ன கிளான் மேக்ஸ்வெல்லுக்கு இது சாதாரணமான கேட்ச் தான். ஆனா அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. நம்ம இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே அடி விழுந்திருக்கலாம். ஆனா லக்கு நம்ம பக்கம் இருந்துச்சு. ஓவரோட கடைசி பால்ல சுப்மன் கில்லும் அவரோட கிளாஸ் காட்டினாரு. அவர் மிட் விக்கெட் சைடுல ஒரு பளிங்கு மாதிரி 4 அடிச்சாரு. முதல் ஓவர் முடிஞ்சது. நம்ம இந்தியாவுக்கு 11 ரன் கிடைச்சது. ஸ்டார்டிங்கே தெரியும். 2வது ஓவரை போட சேவியர் பார்ட்லெட் வந்தாரு. அவரோட முதல் 4 பால்ஸ் ரொம்ப டைட்டா இருந்துச்சு. இந்தியா வெறும் 3 ரன்ஸ் தான் எடுத்தது. ஆனா 5வது பால்ல சுப்மன் கில் சரியான டைமிங்ல எக்ஸ்ட்ரா கவர் சைடுல 4 அடிச்சாரு. பால் பேட்ல இருந்து கிளம்பின வேகத்துல பறந்துச்சு. இந்த ஓவர்ல நம்ம இந்தியாவுக்கு 8 ரன் வந்துச்சு. 3வது ஓவரை மறுபடியும் டுவார்ஷுயிஸ் கிட்டே கொடுத்தாங்க. இந்த வாட்டி சுப்மன் கில் ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னே சொல்லலாம். முதல் பால்லயே அவர் எக்ஸ்ட்ரா கவர் பக்கம் ஒரு 4 போட்டாரு. அதுக்கப்புறம் 3வது 4வது 5வது பால்ல தொடர்ந்து 3 4 அடிச்சு மிரட்டி விட்டாரு. பால் எல்லா சைட்லயும் போச்சு. பாயிண்ட் வழியா ஒரு வாட்டி, மிட் விக்கெட் வழியா ஒரு வாட்டி, அப்புறம் ஸ்ட்ரெயிட் டிரைவா ஒரு வாட்டி. இன்னும் ஃபேன்ஸுக்கு செம ஃபேன். இந்த ஒரு ஓவர்ல மொத்தம் 16 ரன்ஸ் வந்துச்சு. நம்ம இந்தியாவோட ஸ்கோர் வேகமா ஏற ஆரம்பிச்சது. கில் வெறும் 12 பால்ஸ்ல 26 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இன்னொரு சைடு அபிஷேக் சர்மா இன்னும் கொஞ்சம் அமைதியா தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கில் அதிகமா ஆட வச்சாரு. ஆனா 4வது ஓவர்ல நாதன் எல்லிஸை பவுலிங் போட கூப்பிட்டாங்க. அவர் வந்த உடனே நம்ம இந்தியாவுக்கு பிரஷர் கொடுக்க ட்ரை பண்ணாரு. எல்லிஸோட பால்ஸ் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே லேசா ஸ்விங் ஆச்சு. 4வது பால்ல அபிஷேக் ஃபுல் ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு. ஆனா பால் மறுபடியும் மேல போச்சு. இன்னொரு கேட்ச் சான்ஸ். ஃபைன் லெக்ல நின்ன டுவார்ஷுயிஸ் ஓடி வந்து பிடிக்க பார்த்தாரு. ஆனா இந்த தடவையும் லக்கு நம்ம இந்தியா பக்கம் தான். அவரும் 2வது ஈஸியான கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. இந்த 2வது உயிர் தானம் அபிஷேக்குக்கு வரப்பிரசாதமா அமைஞ்சிச்சு. ஓவரோட முதல் 5 பால்ஸ்ல வெறும் 6 ரன்ஸ் தான் வந்துச்சு. ஆனா எல்லிஸோட கடைசி பால்ல அபிஷேக் தன்னோட பவரை காட்டினாரு. பால் கொஞ்சம் ஸ்லோவா ஷார்ட்டா வந்துச்சு. அபிஷேக் வெயிட் பண்ணி அப்புறம் நம்பிக்கையோட ஃபுல் ஷாட் போட்டாரு. பால் நேரா மிட் விக்கெட்டுக்கு மேல போய் ஸ்டாண்ட்ல விழுந்துச்சு. ஒரு அட்டகாசமான சிக்ஸர். ஃபேன்ஸ் எல்லாம் ஜாலியாகி கத்துனாங்க. நம்ம இந்தியன் டக்அவுட்ல கைத்தட்டல் சத்தம் கிடுகிடுன்னு கேட்டது. எல்லிஸ் டிசப்பாயிண்ட் ஆகி தலையை குனிஞ்சிக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவோட ஸ்கோர் 4.5 ஓவர்ல 52 ரன். ஒரு விக்கெட்டையும் இழக்கல. சுப்மன் கில் 16 பால்ல 29 ரன்னும், அபிஷேக் சர்மா 13 பால்ல 23 ரன்னும் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தாங்க. நம்ம இந்திய ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அதே ஸ்டார்ட் இது. சுப்மன் கில் செம ஃபார்ம்ல இருந்தாரு. அபிஷேக் சர்மாவும் இப்போ நம்பிக்கையோட தெரிஞ்சாரு. ஆனா அப்பதான் விதி வேலையை காட்ட ஆரம்பிச்சது. வானத்துல கார்மேகம் சூழ ஆரம்பிச்சது. மின்னல் படபடன்னு வெட்ட ஆரம்பிச்சது. கிரவுண்ட்ல இருந்த நடுவர்கள் உடனே பிளேயர்ஸை வெளியே போக சொன்னாங்க. கொஞ்ச நிமிஷத்திலேயே பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில நடுவர்கள் மேட்சை ரத்து செய்யறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. மழை ஒரு மாசான மேட்சை முழுசா முடிக்க விடல. ஆனாலும் நம்ம இந்தியாவுக்கு எந்த லாஸும் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த சீரீஸ்ல 2-1 முன்னாடி இருந்தோம். இந்த மேட்ச் ரத்து ஆனதால 5 மேட்ச் கொண்ட T20 சீரீஸை நம்ம இந்தியா 2-1 கணக்குல ஜெயிச்சிருச்சு. கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு இது இன்னொரு பெரிய சாதனை. அவர் கேப்டன் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் ஒரு T20 சீரீஸை கூட தோற்கல. அவர் தலைமையில இந்திய டீம் தொடர்ந்து ரொம்ப ஆக்ரோஷமா நம்பிக்கையா கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கு. காபாவில் மேட்ச் முழுசா முடியலைன்னா கூட
இந்திய ஃபேன்ஸுக்கு இந்த ஈவினிங் ஒரு மறக்க முடியாததா மாறிடுச்சு. ஏன்னா மறுபடியும் இந்தியா ஆஸ்திரேலியாவை அவங்க மண்ணிலேயே தோற்கடிச்சு T20 சீரீஸை ஜெயிச்சு சரித்திரம் படைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ்ல தோத்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் கேப்டன் மிட்செல் மார்ஷ் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் சில அதிர்ச்சியான விஷயங்களை சொன்னாரு. மிட்செல் மார்ஷ் என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்திய டீமுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க இந்த ஃபுல் சீரீஸ்லயும் ரொம்ப தரமா விளையாடினாங்க. அது பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எங்களை விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த சீரீஸ்க்கு அவங்க தான் ரியல் ஓனர்ஸ். மார்ச் தொடர்ந்து பாருங்க, காபாவில் நடந்த இந்த கடைசி மேட்ச் மழையால வீணா போயிருக்கலாம். ஆனா அவங்க விளையாடின அந்த 5 ஓவர்லயே தெரிஞ்சு போச்சு இந்தியா எவ்வளவு நம்பிக்கையோட கிரவுண்ட்ல இறங்கி இருக்குன்னு. சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் எங்க பவுலர்ஸை முதல் ஓவர்ல இருந்தே பிரஷர்ல போட்டுட்டாங்க. அவங்க ஷாட் செலக்ட் பண்ணினது, டைமிங், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அள்ளுது. அவங்க ஒரு ஃபாரின் பிட்ஸ்ல விளையாடுற மாதிரியே தெரியல. அவங்க எங்க பவுலர்ஸை படிச்சாங்க, அவங்களோட பிளானை உடைச்சாங்க. அதுதான் வித்தியாசம். உண்மையா சொல்லணும்னா எங்க ஃபீல்டிங் இன்னைக்கு எங்களை ரொம்பவே டவுன் பண்ணிருச்சு. 2 ஈஸியான கேட்சை மிஸ் பண்ணிட்டோம், அதுவும் பவர் பிளேல. இந்த மாதிரி டைம்ல நம்ம இந்தியன் டீம் மாதிரி ஒரு டாப் டீமுக்கு எதிராக கேட்சை விட்டா அதுக்கப்புறம் மேட்சுக்குள்ள திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். டுவார்ஷுவிஸ் 2 சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாரு. நான் அவரை குறை சொல்லல. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு லெவல்ல விளையாடும் போது ஒரு சின்ன தப்பு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க இந்த சீரீஸ்ல பல வாட்டி நாங்களே போட்ட வலைக்குள்ள மாட்டிக்கிட்டோம். ஆரம்பத்துல நல்லா விளையாடினோம். ஆனா இந்திய பேட்ஸ்மேன்கள் எங்க பவுலர்ஸை ஒருபோதும் கேம்குள்ள வரவிடவே இல்லை. எங்களோட பெரிய வீக்னஸ் இதுதான். நாங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எங்களை மாத்திக்கல. பிட்ச் எப்படி இருக்கு, பேட்ஸ்மேன்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல நாங்க இந்தியாவை விட ரொம்ப பின்னாடி போயிட்டோம். நான் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவை பாராட்டியே ஆகணும். அவர் தன்னோட டீமை வழிநடத்தின விதம் ரொம்பவே அற்புதம். அவரோட கேப்டன்சியில டீம் ரொம்ப ஃப்ரீயா விளையாடுது. அவர் பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறாரு, அவங்கள ஓப்பனா ஆட விடுறாரு. அதனால தான் இன்னைக்கு இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானதா பார்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒரு புது பிளேயர் திறமையோட வர்றாரு. இதுதான் ஒரு பெரிய டீமுக்கு அடையாளம். எங்க கிட்டயும் டேலண்ட்டுக்கு குறைச்சல் இல்லை. ஆனா இந்த சீரீஸ் எங்களுக்கு ஒரு கண்ணாடி காட்டியிருக்கு. அது பாலிங்ல டெத் ஓவர் பிரச்சனையா இருக்கட்டும், இல்லைன்னா பவர் பிளேல விக்கெட்டை எடுக்க முடியாததா இருக்கட்டும், நாங்க இப்போ நிறைய விஷயங்களை மறுபடியும் யோசிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நாங்க வெறும் சூழ்நிலையையோ மழையையோ காரணம் காட்டினா ஒருபோதும் பெஸ்ட் டீமாக மாற முடியாது. இந்தியா அதை தான் காட்டுச்சு. அவங்க எந்த கண்டிஷன்ல வேணாலும் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவங்க மனசளவுல ரெடியா இருக்காங்க. கேப்டனா நானும் இன்னும் நல்ல முடிவுகளை எடுத்திருக்கலாம்னு நான் ஒத்துக்கிறேன். சில டைம்ல பாலிங் சேஞ்ச் பண்ண தாமதிச்சிருக்கலாம், சில இடங்கள்ல தப்பான ஃபீல்டிங்கை செட் பண்ணியிருக்கலாம். ஆனா இது ஒரு விளையாட்டு, ஒவ்வொரு தப்புலையும் ஒரு பாடம் இருக்கு. இந்த தோல்வியை ஒரு ஃபெயிலியரா பார்க்காம ஒரு லெசனா எங்க டீம் எடுத்துக்கணும்னு நான் விரும்புறேன். எங்களோட ஃபீல்டிங் மற்றும் ஃபிட்னஸ் மேல இப்போ நாங்க மறுபடியும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. பாருங்க, இந்திய அணியில் இருக்கிற பிளேயர்ஸ் ஒவ்வொரு ஓவர்லையும் எனர்ஜியோட இருக்காங்க. ஸ்கோர் என்னவா இருந்தாலும் சரி, எங்க டீம்ல இருக்கிற சில வீரர்கள் கிட்ட அந்த ஃபிட்னஸ், அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இந்த சீரீஸ்ல மிஸ் ஆச்சு. அதோட எஃபெக்ட் ஒவ்வொரு மேட்ச்லயும் தெரிஞ்சது. மார்ச் தொடர்ந்து பேசும்போது நான் இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்தியாவோட இளம் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கலாம். அபிஷேக் சர்மா மாதிரி பேட்ஸ்மேன் விளையாடுற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது அடிபொலி. ஒரு சான்ஸ் கிடைச்சா உடனே அதை பயன்படுத்தி மேட்சை மாற்ற முடியும்னு அவர் எங்களுக்கு காட்டிட்டாரு. கில்லோட டைமிங், ஷாட் செலக்ஷன் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. அவர் பந்தை அடிக்கல, வருடி கொடுக்குறாரு. ஆனா பால் 4க்கு போகுது. நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும்னு நினைச்சு பேசி அவரோட எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு சொன்னேன். அவர் இதே மாதிரி தொடர்ந்து விளையாடினா உலகத்திலேயே சிறந்த பேட்ஸ்மேன்கள்ல ஒருத்தரா மாறுவார். சில சமயம் தோல்வியும் தேவைப்படுது. ஏன்னா வெற்றி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா தோல்விதான் பாடத்தை கொடுக்கும். இன்னைக்கு நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். இந்தியாவோட பிளானிங், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட நம்பிக்கை எல்லாமே நாங்க இன்னும் கடினமா உழைக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுக்குது. அடுத்த வாட்டி நாங்க இந்தியாவுக்கு எதிராக விளையாடும் போது இன்னும் பலமா களமிறங்குவோம். இன்னொரு தடவை இந்திய அணிக்கு என் சல்யூட். அவங்க இந்த சீரீஸை ஜெயிச்சது மட்டும் இல்ல, எங்க மனசையும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த தடவை நாங்க அவங்கள மீட் பண்ணும்போது இந்த சீரீஸ் இன்னும் மாசா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போதைக்கு நாங்க இந்த தோல்வியிலிருந்து பாடம் எடுத்துக்கிட்டு முன்னேறி போகணும் மச்சி. மிட்செல் மார்ஷ் நம்ம இந்தியாவை பத்தி இப்படி ஒரு மனசுக்கு பிடிச்ச கருத்தை சொன்னது எல்லாரோட மனசையும் கவர்ந்துடுச்சு. இதை பத்தி உன்னோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணு.